நாம் யாவரும் தனிச்சபை செய்வோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. மனமகிழ்ச்சியான கர்த்தருடைய நாளை மகிமையோடு எண்ணி கூற வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பலியும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வாழ்த்து கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். காணொலி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற பலியிலையும் வாழ்த்து கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் யாவரும் எளிமையென்று ஆராதனை ஆரம்ப பாடலாக 404வது பாடலை பாடுவோம். தீயோர் சொல்வதை கேளாமல் என்ற பாடலை எளிமையின்றி பாடுவோம். தீயோர் சொல்வதை கேளாமல் பாவத்துக்கு விலகி பரிகாசரை சேராமல் நல்லோரோடு பழகி கர்த்தர் தந்த வேதம் நம்பி வாஞ்சை வைத்து அதைத்தான் பகலும் மோதும் ஞானி என்றும் வாழும் பாக்கியவான். நதி ஓரத்தில் வாடாமல் நடப்பாட்டு வளர்ந்து கனி தந்து ஓதிராமல் இளையன்று பசந்து அசைவின்றி காற்றை தாங்கும் மரம் போல வேலிர்ப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆசீர்வாதம் பெறுவான். தீயோர்பதர் போல் நில்லாமல் தீர்ப்பு நாளில் ஒளிவான். நல்லோர் சபையில் சேராமல் வெட்கினைந்து அழிவான். இங்கே பாவி செழித்தாலும் பாவபலம் நாசந்தான். இங்கே நல்லோர் தூக்கி தாளும் கர்த்தர் வீட்டில் மகிழ்வான். நாம் யாவரும் முழங்காலை பற்றி ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்மாய கர்த்தாவே, தகப்பனே, இதோ இந்த மனமகிழ்ச்சியான நாளின் ஆரம்ப வேளையிலே பாவிகளாய் அடியார்கள் உங்களுடைய பாதத்தில் கூடும்படி நீர் எங்களை அழைத்து வந்த தயவுக்காக முதலாவது நடிகளையும் துதிலே இருக்கிற சுவாமி. தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாருங்கள் சுவாமி. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை தேவரீர் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு நீதாமை அபிஷேகம் செய்து தகப்பனே, கேட்கின்ற சத்தியத்தின் மூலமாக தகப்பனே தன்னுடைய ஜீவியத்தை நடத்த நீர் கிருபை தாருங்கள் சுவாமி. சத்தியத்தை எடுத்து உரைக்கிற மகனை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம்ப்பா. அவர்கள் மூலமாக நீங்கள் பேசுங்க தகப்பனே. ஆவியார் தாமே எங்களோடு அசைவாடும் அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக காணப்பட தகப்பனே கல்லான இதயத்தை சரியான இதயமாக மாற்ற நீர் கிருபை தாருங்கள் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தந்து நீர் காத்து நடத்த சுவாமி. தகப்பனே, இப்பொழுது தாவே காணொலி மூலமாக தகப்பனை செய்தியை கேட்க இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் சுவாமி. இவர் அந்த பிள்ளைகள் எந்த இடத்துலேருந்து அவர்கள் கேட்டாலும் தகப்பனே பரிசுத்த ஆவியானதாமே அந்த பிள்ளைகளோடு தகப்பனை அசைபாட கேட்கின்ற சத்தியத்தின்படி அவர்கள் வழிநடக்க தேவரீர் நீர் கிருபை தாருங்க சுவாமி.
அந்த பிள்ளைகளின் தேவையா உம்முடைய வாயின் வார்த்தையினால் நீ அந்த பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளுங்க சுவாமி. இப்பொழுது தகப்பனே சபையின் பிள்ளைகள் தகப்பனே சமீபத்திலும் தூரத்திலும் படிப்பு நிமித்தம் ஊழியத்தின் நிமித்தம் அங்கங்கே இருக்கிறார்கள், அயல் நாட்டிலும் இருக்கிறார்கள் சுவாமி. அந்த பிள்ளைகளுக்கான செபிக்கிறேன் தகப்பனே. அந்த பிள்ளைகளின் தாமை கண் நோக்கி பாருங்கள் சுவாமி. விசேஷமாக தகப்பனே சபையின் பிள்ளைகள் தகப்பனே அருகாமல் இருக்கிற தகப்பனே அனைத்து பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. எல்லாரையும் நீதாமே கண் நோக்கி பாருங்கப்பா. உடைய சத்தியத்தை அறியாத பிள்ளைகளும் அறிந்து கொள்ள உடைய ஊழியக்கார பிள்ளை ஊழியத்தினுமாக உடைய நாமம் மையப்பட கிருபைதாருங்க சுவாமி. இப்பொழுது தகப்பனே உடைய அன்பின் பிரசன்னம் மகத்துவம் எங்களோடும் உடைய பிள்ளைகளோடும் காணப்பட்ட கிருபைதாருங்கப்பா. வந்திருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் மறுபடியும் ஒப்புக் கொடுக்குறோம். நீதாமே பேர்பராக தனித்தனியாக சிறியர் முதல் பெரியவர் வரை காத்து நடத்துக்க சுவாமி. தோப்பனை நம்முடைய பிள்ளையுடைய கையின் பிராசங்களும் ஆசீர்வதிக்கப்பட கிருபைதாருங்க தகப்பனே. கடந்த வார நெடுகிலும் தகப்பனே நீர் கண்ணின் கண்மணி போல் பாதுகாத்து தகப்பனே அந்த பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் நிதிரை விழிப்பிலும் உடைய பிரசனத்தால் இடைக்கட்டி தாங்கி சமானத்தோடு கழிவுட கிருபை செய்த தயவுக்காக நடிச்சிருக்கிறோம்ப்பா. உடைய அன்பின் பிரசனத்தினால் காத்து நடத்துங்க தகப்பனே. இப்பொழுது கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு அசைவாட நீ கிருபைதாருங்க சுவாமி. வழி நடத்துங்க, பயப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. துதி கனம் மகிமை அனைத்து மட்டும் சமூகத்தில் ஒப்புக்கொடுவோம். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் வேண்டுகிற ஜெபங்கள் இருக்குது தகப்பனே. ஆம். தேவ சத்தியத்தை சபை போதர்கள் தருவார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமையும் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். ஹாப்பி சாபத். கர்த்தர் நம்மளை கடந்து போன நாட்கள் முழுவதும் சுகம் பத்திரம் ஜெகனோடு பாதுகாத்து வந்த கிருபைகளுக்காக நாம் ஆண்டவரை இந்த நாளிலும் எண்ணி நன்றியோடு சோஸ்தரிப்போம். இப்பொழுது கூட இன்றைக்கான தெய்வ சத்தியத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக தலைகள் தாழ்த்தி ஒரு ஜெபத்தினை எடுத்து கடந்து செல்வோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்தமான மன்ன மகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக உம்மை சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, இப்பொழுது கூட உம்முடைய சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நீர் எங்களை மறுத்து அடியனை மறுத்து வெளிப்பட வேண்டுமாய் செபித்துக் கொள்கிறோம். தகப்பனே, கேட்கப்படும் சத்தியம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைய உதவி செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் செபங்கேலும் எங்கள் பிதாவே, ஆமென். இன்றைய தினம் செப்டம்பர் 5 இந்திய தேசம் முழுவதும் ஆசிரியர் தினம், டீச்சர்ஸ் டே என்று செலிப்ரேட் பண்ணினார்கள். ஆசிரியர்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கு பாடங்களை போதிக்கக்கூடிய ஒரு மென்மையான பணியை செய்யக்கூடிய ஒரு பணிதான் ஆசிரியர்கள். அப்படி ஆசிரியர்கள் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான பாடங்களையோடு சேர்த்து நல்வழிப்படுத்துகிறதும் பிள்ளைகளுடைய சந்தேகங்களையும் பிள்ளைகளுடைய குறைகளையும் தீர்த்து வைப்பவர்கள் ஆசிரியர்கள். அப்படி இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய மாம்சத்தின் ஆசிரியர்களுக்கு ஒரு நாள், அவர்களை கௌரவப்படுத்தவும் அவர்களை பாராட்டவும் வாழ்த்தவும் ஒரு நாளை நாம் தெரிந்து கொண்டு அதில் அவர்களுக்கான வாழ்த்துக்களை கூறி அவர்களை கௌரவப்படுத்துகிறோம். ஆனால் நமக்கு எல்லாம் பிரதான ஒரு ஆசிரியராக நம்முடைய கிறிஸ்து இயேசுவானவர் நமக்கான பாடங்களையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் நமக்கு ஆலோசனையை கூறுகிற கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கிறிஸ்துவானவர் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதான ஆசிரியராக காணப்படுகிறார். நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகார வசனம் 13 நம்ம வாசிப்போம். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவானவரை அவருடைய சீஷர்கள் போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லினார்கள். அவர்கள் கூறினது சரிதான். அவர் நம்மளுடைய தேவன், அவர் நம்முடைய ஆண்டவர், அதோடு கூட சேர்த்து அவர் நமக்கான போதகரும் கூட. போதகர் என்று பார்க்கும் பொழுது போதகரும் ஒரு ஆசிரியர் தான். நமக்கான பாடங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது தேவனுடைய குணங்களை நமக்காக அவர்கள் எடுத்து சொல்லும் பொழுது அவர்களும் ஒரு ஆசிரியராக நம்மோடு கூட பண்ணக்கூடிய போதகரை காட்டிலும் பிரதான போதகராக நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர், அவர் நமக்கு போதகராக, அவர் நமக்கான பாடங்களை கற்றுக் கொடுக்கிற நல்ல பிரதான ஆசிரியராகவும் காணப்படுகிறார். அதே போல நம்ம ஒவ்வொருவரும்
நம்முடைய குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அவர்கள் ஆசிரியர்களாக, அதே போல வயதிலே மூத்தவர்கள் தங்கை காட்டிலும் வயதிலே குறைந்தவர்களுக்கு அவர்கள் நல்ல ஆலோசனைகளை கூறும் பொழுது அவர்கள் ஒரு ஆசிரியராக, மூப்பர்கள் அவர்களும் ஒரு ஆசிரியராக, இப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருவரும் இந்த ஆசிரியர், இந்த டீச்சர் என்ற ஒரு ரோலை நம்ம பிளே பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம வேதத்திலையும் பார்க்கும் பொழுது உபாகமம் 6ஆம் அதிகார வசனம் 7 நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ நடக்கும் பொழுதும் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் படுத்துக் கொள்ளும் பொழுதும் எழுந்து கொள்ளும் பொழுதும் அதை குறித்து பேசி தேவனுடைய கட்டளைகளை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்பதை பெற்றோர்களுக்கு கர்த்தராகிய தேவன் கூறும் பொழுது அவர்கள் ஒரு ஆசிரியராக தங்களுடைய பிள்ளைகளுக்கான சந்தேகங்களையும் தேவனுடைய கட்டளைகளையும் குறித்து போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி நம்ம ஒவ்வொருவரும் ஆசிரியராக இருக்கும் பொழுது நமக்கு பிரதான ஒரு ஆசிரியராக, பிரதான கர்த்தராக நம்முடைய தேவன் காணப்படுகிறார். அவர் போதகர் மாத்திரமல்ல, அவர் ஆண்டவர். அதோடு கூட சேர்ந்து அவர் நமக்கான ஆலோசனைகளை போதித்து, நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது நீங்கள் வாசிங்க, மத்தேயுவினுடைய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 23 நம்ம வாசிப்போம். பின்னும் இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவர் நம்மளுடைய போதகர் மாத்திரமல்ல, அவர் நம்மளுடைய மருத்துவராக, அவர் நம்மளுடைய பலவீனங்களையும் சுகவீனங்களையும் சுகப்படுத்துகிற தேவனாக கிறிஸ்து இயேசுவானவர் அவர் எங்கும் அவர் சுற்றி திரிந்து அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தது மாத்திரமல்லாமல் அவர் ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவர் நமக்கான ஆசிரியர், அவர் நமக்கான போதகர், அவர் நமக்கான மருத்துவர், நமக்கான ஆலோசகர். எல்லாம் நம்மளுடைய ஆண்டவராகிய தேவன் அவருடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர்களுக்கு காரியங்களை போதிக்கிறவராக கர்த்தர் நமக்கு காணப்படுகிறார். அப்படி நம்மளுடைய அப்பேற்பட்ட பிரதான போதகரிடத்திலிருந்து, பிரதான மருத்துவராகிய நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சிறு பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களிலே அவர்களுடைய ஆசிரியர்களிடத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அவர்கள் அதன்படி நடக்கிறது போல, அவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படுகிறது போல, பிரதான ஆசிரியராகிய நம்முடைய கிறிஸ்து இயேசுவானவரை நம் ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தையை உள்ளபடி கேட்டு நாம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்படி நம்மளுடைய ஆண்டவராகிய தேவனிடத்துல பாடங்களை நாம கற்றுக்கொள்ள முடியும், எப்படி அவரிடத்திலிருந்து நாம நம்மளுடைய காரியங்களை நாம நடப்பிக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் வாசிங்க, சங்கீதம் 25ஆம் அதிகார வசனம் 4 நம்ம பார்ப்போம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். நம்முடைய பிரதான ஆசிரியராகிய தேவனிடத்துல நாம கேட்க வேண்டும், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். நம்முடைய பிரதான போதகரிடத்துல நாம கேட்க வேண்டியதா இருக்கிறது. நம்ம பாடங்களை அவரிடத்துல கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் அவர்களுக்குண்டான சந்தேகங்களை தங்களுடைய பெற்றோரிடத்துல, தங்களுடைய சிறு பெயரிடத்துல அவர்கள் கேட்டு சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுகிறார்கள். ஆசிரியரிடத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியரிடத்திலிருந்து கேள்விகளை கேட்டு கற்றுக்கொள்கிறது போல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆண்டவராகிய தேவனிடத்துல கேட்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு போதித்தருளும் கர்த்தாவே என்று அவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்மளுடைய ஆசிரியர், அவரிடத்துல நம்ம கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது நம்மளுடைய ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்கள் வாசிங்க, அதே சங்கீதம் 32ஆம் அதிகாரம் வசனம் 8 நம்ம வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நாம் ஒரு மாணவர்களாக, நாம் அவருடைய பிள்ளைகளாக, என்னுடைய தகப்பன் கிறிஸ்து இயேசுவானவர் அவரிடத்துல எனக்கான பாடங்கள் இருக்கிறது என்று நாம் கேட்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து
அவர் நமக்கு போதித்து, நம்ம கேட்கும் பொழுது அவர் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழிகளை அவர் நமக்கு காட்டுகிறவராக, நம்ம ஒவ்வொருவர் மேலும் அவர் அவருடைய கண்ணை வைத்து நமக்கான ஆலோசனைகளை சொல்லுகிறவராக, அவர் நமக்கு பிரதான ஆசிரியர். அவர் நம்மளுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஆசிரியர். அவரிடத்தில் நாம கேட்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் அவர் நம்மளுடைய எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து வைக்கிறவராக, நம்ம நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு காட்டுகிறவராக, அவருடைய கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனையை சொல்லுகிறவராக. ஒரு டீச்சர் அந்த மாணவன் வரும் பொழுது அவனுடைய சந்தேகங்களை கேட்கும் பொழுது அநேக நேரத்தில் மிகவும் சந்தோஷத்தோடு இந்த மாணவன் அவனுடைய கேள்வியை என்னிடத்தில் வந்து கேட்டிருக்கிறானே, அதற்கான பதிலை நான் கூற வேண்டும், அதற்கான விடையை நான் தெரிவிக்க வேண்டும் என்று அந்த மாணவனுக்கு உட்கார்ந்து அந்த ஆசிரியர் போதிக்கிறது போல கிறிஸ்து இயேசுவானவர் நம்மளுடைய சந்தேகங்களையும் நம்மளுடைய தேவைகளையும் அவர் பூர்த்தி செய்கிறவராக, அவருடைய கண்ணை வைத்து நமக்கான ஆலோசனையை அவர் கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படி நம்மளுடைய பிரதான ஆசிரியராகிய கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நம்ம பாடங்களை கற்றுக்கொண்டு நம்ம ஒவ்வொருவரும் அதன்படி நடக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவானவர் மனுகுலத்திற்கு அநேக பாடங்களை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அநேக நன்மைகளை அவர் செய்து அதன் மூலமாக நமக்கான மேலான பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதில் குறிப்பாக நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது முதலாவது காரியமாக யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 34 நீங்கள் வாசிங்க. யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். கிறிஸ்து இயேசுவானவர் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு முதலாவது மேலான பாடம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு புதிதான கட்டளை. அந்த அன்பு நம்மிடத்துல காணப்படும் பொழுது, அந்த அன்பை நாம பிரதிபலிக்கும் பொழுது நம்ம ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய கட்டளை அது நமக்கு எளிதாக காணப்படும். அதுவே பிரதான கட்டளையாக கிறிஸ்து இயேசுவானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்தது போல நம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய உடன் பிறந்த பிறப்புகளோடு, பிள்ளைகள் பெற்றோர்களோடு, பெற்றோர்கள் பிள்ளைகளோடு, குடும்பத்தினரோடு, அதோடு சேர்ந்து நம்மளுடைய சமுதாயத்தோடு நம்ம ஒவ்வொருவரும் நாம் அன்பா இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். என்றால் அன்பு அது சகலத்தையும் சகிக்கிறதாக. அன்பு ஒருவரிடத்திலே காணப்படும் பொழுது ஆண்டவருடைய குணத்தை அவன் பிரதிபலிக்கிறவனாக, ஆண்டவரிடத்திலிருந்து அவன் கற்றுக்கொண்டதை அவன் மற்றவர்களுக்கு கற்பிக்கிறவனாக காணப்படுகிறான். அப்படி நம்ம ஒவ்வொருவரும் அன்பாயிருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தொடர்ந்து அதே 13ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தை நீங்க வாசிங்க. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். எப்படி ஒரு ஆசிரியரிடத்தில் அந்த மாணவன் ஒரு நற்பெயரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இவர் என்னுடைய ஆசிரியர் என்று அந்த மாணவன் சொல்லுகிறதற்கும், அந்த ஆசிரியர் இவன் என்னுடைய மாணவன் என்று சொல்லுகிறதற்கும், அந்த ஆசிரியரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை அந்த மாணவன் அதன்படி நடக்கிறவனாக காணப்படும் பொழுது, அந்த ஆசிரியரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பாடத்தை அவனுடைய வாழ்க்கையில அதை அபியாசிக்கும் பொழுது அவன் அந்த ஆசிரியருக்கு பிரியமான மாணவனாக, அதுபோல நம்மளுடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவானவரிடத்தில் நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் காணப்படுகிறதற்கு, அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதை, அவர் நமக்கு போதித்ததை நாம் ஒவ்வொருவரும் அதன்படி நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே அந்த கிரியைகளை வெளிப்படுத்தும் பொழுது நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக, தேவனுக்கு பிரியமான நம்ம ஒவ்வொருவரும் காணப்படுவோம் என்பதை ஆண்டவர் நமக்கு இங்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி நீங்கள் ஒருவரில் அன்பா இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் தொடர்ந்து சொல்லும் பொழுது நீங்கள் வாசிங்க. லூக்காவினுடைய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 27 நீங்கள் வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 27. வாசிங்க. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்.
நம்ம கிறிஸ்து இயேசுவானவர் அவர் தொடர்ந்து நமக்கு அந்த அன்பை குறித்து அவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது, அந்த அன்பின் பாடத்தை நமக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் யாரிடத்தில் அன்பு செலுத்துகிறீர்களோ அவர்களிடத்தில் நீங்கள் அன்பை எதிர்பார்க்கிறதை காட்டிலும், அவர்களிடத்தில் நீங்கள் சிநேகிக்கிறதை காட்டிலும், நீங்கள் உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாக நீங்கள் காணப்படுங்கள் என்று நம்மளுடைய தேவன் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்கிறவர்களாக, அப்படியானால் கிறிஸ்து இயேசுவானவர் ஒருவன் உன்னுடைய ஒரு கன்னத்தை அறிந்தால் நீ மறு கன்னத்தையும் காட்ட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாரே. அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை நம்ம ஒவ்வொருவரும் அது நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படும் பொழுது, நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக, தேவனுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அன்பை நம்ம மற்றவர்களுக்கும் காண்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய சத்துருக்களையும் சிநேகித்து நம்மை பகைக்கிறவர்களுக்கும் நம் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை கிறிஸ்து இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது தொடர்ந்து பார்க்கும் பொழுது அந்த அன்பை குறித்து ஆண்டவராகிய தேவன் சொல்லும் பொழுது, நீங்கள் வாசிக்கிற பொழுது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வசனம் 4 நீங்கள் பார்க்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. அப்படி நம்ம தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு பிரதான கட்டளையாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மேலான பாடம், நீங்கள் அன்பா இருக்க வேண்டும். அந்த அன்பா இருக்கும் பொழுது நீங்கள் நீடிய சாந்தம் உள்ளவர்களாக, உங்களுடைய வாழ்க்கையில அநேக நேரத்தில் அன்பு இல்லாமல் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சிறிதாக ஏற்படக்கூடிய சச்சரவுக்கும் சிறிதாக ஏற்படக்கூடிய மனஸ்தாபத்திற்கும் அது ஒரு பெரிய பிரிவினையையும் பெரிய பகையையும் உண்டாக்குறதாக. ஆனால் அன்பு அங்கு காணப்படும் பொழுது அது நீடிய பொறுமை உள்ளதாக, அது நம்மளுடைய வாழ்க்கையில அதுக்கு பொறாமையற்றதாக, அது நம்மளுடைய வாழ்க்கையில இருமாப்பாய் காணப்படாததாக காணப்படுகிறது. அதே போல அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும். அப்படி என்றால் நம்ம அன்பு காணப்படும் பொழுது மற்றவர்கள் நம்மிடத்துல கடுமையான சொற்களை அவர்கள் நம்ம இடத்துல உபயோகித்தாலும், நம்மிடத்தில் அன்பு காணப்படும் பொழுது அது எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளுகிறதற்கு, அது எல்லாவற்றையும் நம்ம கடந்து அவரிடத்துல நம்ம மறுபடியும் அன்பை, நம்மிடத்துல தீமை செய்தாலும், நம்மிடத்துல அவர்கள் பகைத்தாலும், நம்ம அன்பை நம்மளுடைய வாழ்க்கையில இறுக்கமாக பற்றி கொள்ளும் பொழுது அது ஒருபொழுதும் சினமடையாததாக, சகலத்தையும் தாங்குகிறதாக, சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பு, சகலத்தையும் சகிக்கும். இந்த அன்பு தான் சகலத்தையும் சகித்து நம்முடைய வாழ்க்கையில குடும்பங்களில் ஐக்கியத்தை ஒருமைப்படுத்துகிறது. அந்த அன்பு, அந்த அன்பின் நிமித்தமாக நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரம் முழுவதும், இந்த மணி முழுவதும் நம்ம காக்கப்பட்டிருக்கிறதும், நம்ம ஜீவனோடு இருக்கிறதும், நம்ம ஒவ்வொருவரும் ஆக்கின தீர்ப்புக்கு உட்படாமல் போனதும் அந்த அன்பின் நிமித்தமாக. அந்த அன்பை கிறிஸ்து இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த அன்பை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறவர்களாக, நம்முடைய வாழ்க்கையில அதன்படி நாம நடந்து அந்த அன்பை வெளிப்படுத்தி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக, மற்றவர்கள் நம்மை பார்த்து இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்கள் புரிந்து கொள்ள வண்ணமாக நம்ம காணப்பட வேண்டும் என்பதை வேதம் இங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 16 நம்ம வாசிப்போம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய பிரதான போதகராகிய ஆசிரியரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை நம்முடைய வாழ்க்கையில அதை வெளிப்படுத்துகிறவர்களாக, அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நாம அது நிமித்தமாக கிரியைகளை வெளிப்படுத்துகிறோம். அந்த நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்தும் வண்ணமாக, அவர்கள் பிதாவினுடைய நாமத்தை தெரிந்து கொள்ளும் வண்ணமாக நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுள். நம்முடைய வெளிச்சம் கிறிஸ்து இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு வெளிச்சமாக வீச வேண்டும். ஆண்டவராகிய தேவன் அவர் நமக்கான வெளிச்சத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இருளிலே காணப்பட்ட ஜனங்கள், நமக்கு இருளிலே காணப்பட்ட மனுகுலத்திற்கு கிறிஸ்து இயேசுவானவர் அவர் ஒளியாக வந்து அவர் நம்மிடத்திலே பிரகாசித்து அவருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் அந்த வெளிச்சத்தை மற்றவர்களிடத்துல நாம பிரதிபலிக்கிறவர்களாக, மற்றவர்களிடத்துல அந்த வெளிச்சத்தை நாம காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வெளிச்சம் நமக்கு சாதாரணமாக கிடைக்கவில்லை. எப்படி ஒரு மெழுகுவர்த்தி
அது வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது அது மெழுகுவர்த்தி அது தன்னாக அது உருகி அது தன்னைத்தானே தியாகம் செய்து அதனுடைய வெளிச்சத்தை கொடுத்தது போல கிறிஸ்து இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கான வெளிச்சத்தை கொடுக்கிறதற்கு அவர் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து அவர் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கான வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தை நம்ம மற்றவரிடத்தில் பிரகாசிக்கும் பொழுது நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களாக, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக, தேவனுக்கு பிரியமான ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக கிறிஸ்துனுடைய வெளிச்சத்தை நம்ம மற்றவரிடத்திலிருந்து நம்ம பிரகாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய நாமம் மகிமைப்பட நம் ஒவ்வொருவரும் காரணமாக இருப்போம். அதனால் ஒரு மாணவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ் என்ன என்று பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய ஆசிரியருக்கு பிரியமானவனாக ஆசிரியருடைய காரியங்களை அவன் கற்றுக்கொண்டு அதன்படி நடந்து அவன் நற்பெயரையும் நல்ல மதிப்பெண்களையும் பெறும் பொழுது அவனுடைய காரியங்கள் அது மிகவும் அற்புதமாக இருக்கிறது போல நம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய பிரதான ஆசிரியர் கிறிஸ்து இயேசுவானவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை நம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில அதன்படி நடக்கும் பொழுது, அது நிமித்தமாக மற்ற மனுஷர்கள் நம்மளுடைய தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளுகிறதற்கும் அவருடைய அன்பு நம்ம மூலியமாக மற்றவரிடத்தில் பிரகாசிக்கிறதற்கும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிறது. நாம் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில அபியாசித்து நடக்க வேண்டும். அதனால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கிறிஸ்து இயேசுவிடத்திலிருந்து கேட்க வேண்டும். கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிச்சயமாகவே பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக்கொண்ட பாடத்தை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவ சத்தியத்தை கொடுத்த தாசரை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எளிமென்று முடிவு பாடலாக 171வது பாடலை பாடுவோம். பாவ சஞ்சலத்தை நீக்க என்ற பாடலை நாம் யாவரும் எளிமென்று பாடுவோம். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதனுண்டே, பாவ சுமை தீர்த்து போட இயேசுவின் பாதமே, சோர்வுமை திகைப்போமே சால துக்க துன்பத்தா மாறி போகும் ஜபதவம் செய்வதா, கஷ்ட நஷ்டமுண்டானாலும் இயேசுவண்டை சேருவோம், மோசநாசம் நேரிட்டாலும் ஜபதூபம் காட்டுவோம், நோக்குவாரும் நெஞ்சின் நோவை பலவீனம் தாங்குவார், நீக்குவாரும் மனசோர்வை தீய குணமாற்றுவார், பலவீனமான போதும் கிருபாசனமுண்டே, ஜனம் சாகும் போதும் போகலிடம் இதுவே, ஓ பில்லாத பிராணனேசா ஓமை நம்பி நேசிப்போ, ஆளவற்ற அருள்நாதா ஓமை நோக்கி கஞ்சிவோ. ஜபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தில் இருக்கும் எங்களுடைய பரம தந்தையே, ஆண்டவரே, இது நல்லது ஒரு பரிசுத்தமான மன்ன மகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக உம்மை சோஸ்திருக்கிறோம். கர்த்தாவே, கடந்து போன 6 நாட்களும் கர்த்தர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர். இந்த 7வது நாளிலும் கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் தந்த கிருபைக்காக உம்மை சோஸ்திருக்கிறோம். கர்த்தாவே, கடந்த போன 6 நாட்களும் கர்த்தர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர்.
எத்தனையோ நாச மோசங்களுக்கும் சேதத்திற்குள்ளாக்கப்படாமல் ஆண்டவர் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு ஓய்வு நாளை காணவும் உடைய திரு சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து உம்மை ஆராதித்து துதிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த மேலான கிருபைகளுக்காக உம்மை எண்ணி கொடான கோடி சோஸ்திரங்களை எடுக்கிறோம் தகப்பனே. தேவனே, வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் வரும்பொழுது வெறுமையாய் வந்திருந்தாலும் கடந்து செல்லும் பொழுது உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல ஆண்டவர் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆரோக்கிய பலத்தையும் சுகத்தையும் கர்த்தர் நீர் கட்டளையிடும் தகப்பனே. பலவீனங்களை எடுத்து போடும் தகப்பனே. அவர்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லா பலவீனத்தையும் தேவர் நீர் சுகமாய் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இருதய பாரத்தோடு கஷ்டத்தோடு யாராவது வந்திருப்பானால் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவன் நீர் எங்களுடைய வாழ்க்கையில பிரதான ஆசிரியராக எங்களுக்கு தேவையான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மேல உம்முடைய கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லுகிறீர் தகப்பனே. தேவன் நீர் எங்களை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஒவ்வொரு இடத்திலிருந்து நன்மையான பாடங்களை கேட்டு கற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபித்துக் கொள்கிறோம் தகப்பனே. தேவனே, பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நன்மையான பாடங்களை கர்த்தர் நீர் கற்றுக் கொடுத்து நாங்கள் அந்த பாடத்தை உள்ளபடி கேட்டு நடக்க கர்த்தர் நீர் எங்களை ஒவ்வொருவருக்கும் பலப்படுத்த வேண்டுமா ஜெபித்துக் கொள்கிறோம் தகப்பனே. தேவனே, அதனைத் தொடர்ந்து வர தடப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளை தேவனீர் ஆசீர்வதித்து வர நாட்களிலே கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபித்துக் கொள்கிறோம் தேவனே. ஆண்டவரே, அதனைத் தொடர்ந்து திருச்சபையில் இருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளுக்காகவும் அநேக இடங்களிலே பணிபுரிகிற பிள்ளைகளுக்காகவும் வெளி தேசங்களிலே பணிபுரிகிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்கிறோம். ஆண்டவர், பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தயவு உம்முடைய இரக்கம் இருந்து அவர்களை ஆசீர்வதித்து ஓய்வு நாளை நாங்கள் ஆசரிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபித்துக் கொள்கிறோம் தகப்பனே. மற்றும் இந்த காணொலி மூலியமாக இணைந்து இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அவர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அவருடைய தேவைகளையும் சந்தித்து பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் தேர்தலையும் தந்து பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபித்துக் கொள்கிறோம் தேவனே. அதனைத் தொடர்ந்து நாளை நடக்கப் போகிற ஆராதனைகளையும் உம்முடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவர், நீர் எங்களுக்கு ஆராதனைகளை ஆசீர்வதித்து தாரும். அதில் பங்கேற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மறைத்த ஆண்டவர் நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபித்துக் கொள்கிறோம் தேவனே. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். கரங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. தேவன் நீர் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து கர்த்தர் குறைகளை நிறைவாக்கி பிள்ளைகளை நீர் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் தேவனே. நாங்கள் இரவு உருக்குத்திற்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் நல்ல ஒரு ஓய்வை கட்டளையிடும் தகப்பனே. காலை எழுந்து புதிய கிருபைகளோடு எங்களுடைய நாட்களை துவங்கி முடிய ஆலயத்திற்கு கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபித்துக் கொள்கிறோம். இரு நாச மோசத்திற்கும் எந்த ஒரு ஆபத்திற்கும் உட்பட பண்ணாமல் ஆண்டவர் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபித்துக் கொள்கிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் கேட்கும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரே, என் உண்மை பசுநாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.